கோபாலகிருஷ்ணர் மற்றொரு முக்கியமான ஒரு இது இப்போது இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இப்போ அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5 ஆண்டுகளில் மக்களை பாதித்த திட்டங்கள், மக்களுக்கு பயனடைந்த திட்டங்கள், அதான் நீங்கள் எதை கருதுங்க சார்? இந்த 5 ஆண்டு பட்ஜெட்டு, இந்த 5 ஆண்டு ஆட்சிகள், கடந்த பட்ஜெட்டுகளில் ஓரளவுக்கு இல்ல பொதுவாக நம்ம பொருளாதாரம் பொறுத்த அளவுல நல்லா தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்திய சர்வதேச அளவில் ஏற்பட்ட அந்த ஒரு மந்தநிலை, இந்த அமெரிக்கா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குளூமி, அதாவது ஒரு மந்தகரமான ஒரு வானிலையில நம்ம ஒரு ஷைனிங் ஸ்டார், ஒரு மிளறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது அப்பப்போ பொருளாதாரத்திலே இப்ப நம்ம 2020-21 கோவிட் ரிலேட்டட் பொருளாதார மந்தநிலை பார்த்தோம். அதற்கு அடுத்த ஆண்டு பார்க்கும்போது 22 ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ் ஆரம்பிச்சதை பார்த்தோம். இப்ப அந்த இஸ்ரேல் வளைகுடா நாடுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு போர் சூழலை பார்க்கிறோம். அதனால பொருளாதாரத்துல எடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லா காலகட்டத்திலயும் இப்போன்னு இல்லை, எல்லா 30-40 ஆண்டுகள், இப்ப 90-91 பார்க்கும்போது குவைத்தை ஈராக் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கு பிறகு ஒரு பெரிய வளைகுடா பிரச்சனை ஏற்பட்டது. எண்ணெய் விலையெல்லாம் கடுமையாக உயர்ந்ததை பார்த்தோம். அதனால அந்தந்த காலகட்டத்துல இருக்கும். இப்ப தாக்கம் அதிகமாக தெரியுது. ஏன்னா இப்ப இந்திய பொருளாதாரம் குளோபல் எக்கானமியில நல்லா கோஆர்டினேட்டடா இருக்கு. அதாவது லிங்க்ல இருக்கு. ஸோ அங்க பொதுவாக ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இப்ப யுஎஸ்ல ஒரு செழிப்பிடித்தால் நம்ம தும்மிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கு. உலகமய பொருளாதாரம் அப்படி ஆயிட்டு, அந்த உலகமய பொருளாதாரம் ஏற்படுறதுனால உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த மூலையில ஒரு தாக்கம் ஏற்பட்டாலும் அது மறைமுகமாக இந்திய பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் ஆனா ஃபார்ச்சுனேட்லி இந்திய பொருளாதாரம் கடந்த இந்த கோவிட் கிரைசிஸாக இருக்கட்டும், இல்ல இந்த ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸாக இருக்கட்டும், இப்ப இந்த இஸ்ரேல் பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பாதை 7-8% அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி பாதை தான். கம்பேரிட்டிவ்லி, அதாவது நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில இப்ப சைனா போன்ற நாடுகள்லாம் கடுமையான மந்த நிலையில சிக்கி கொண்டிருக்கு. அதாவது நம்மளுடைய கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா நிச்சயமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அப்பப்போ அந்த சேலஞ்சஸ், அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரி இப்போ இன்ஃபிளேஷன் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு, இப்ப இன்ஃபிளேஷன் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுல நல்லாவே மேனேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப அந்த ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ் வந்த பொழுது ஆயில் பிரைசஸ் எல்லாம் என்னைக்குமே ஆயில் பிரைசஸ் உயர்ந்ததுன்னா அது நாட்டுல விலைவாசி உடனடியாக ஏற்றிவிடும். ஏன்னா அந்த டீசல்னாலதான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. அதனால அடிப்படை விஷயங்கள் எல்லாமே உயர்வதற்கு ஆயில் பிரைஸ் ஒரு முக்கிய காரணம். நம்ம கிட்டத்தட்ட 90% நம்ம ஆயில் இம்போர்ட் தான் பண்றோம், இறக்குமதி தான் பண்றோம். உள்நாட்டு தேவைகளுக்கு 90% ஆயில் நம்ம இம்போர்ட் பண்றோம். அதனால அங்க ஏற்படக்கூடிய அந்த ஷாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரத்துல கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இன்ஃபிளேஷனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பட் அதே நம்ம ஓவர் கம் பண்ணி இன்ஃபிளேஷன் ரொம்ப ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கு. 4% அளவுல தான் இருக்கு. ஆர்பிஐ உடைய அந்த முயற்சிகள், வட்டி விகிதத்தில் அவர்கள் கொண்டு வந்த முன்னெடுப்பு, பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே, அப்புறம் நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கின அந்த சமயோஜிதம் எல்லாமே நமக்கு இன்ஃபிளேஷனை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கு. இன்ஃபிளேஷன் தான் மிகப்பெரிய, அதாவது பொருளாதாரத்தையும் அதே நேரத்துல மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரே விஷயம் விலைவாசி உயர்வு. அது நிச்சயமாக கட்டுக்குள்ள இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான். அண்ட் மோரோவர் பெட்ரோல் பிரைசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளாக இதே நிலையில தான் இருக்கு. பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. பட் பொருளாதாரம் பொறுத்த அளவுல நமக்கு எஃப்டிஏ கொண்டிருக்கு. நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. அதாவது சைனாக்கு ஆல்டர்னேட்டா இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக உருவாகி கொண்டிருக்கு. பட் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. ஏன்னா வியட்நாம், தாய்லாந்து, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கு. சில முக்கியமான துறைகள், இப்ப ஜவுளித்துறை, இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டா திருப்பூருக்கு மிகப்பெரிய போட்டியாக பங்களாதேஷ் உருவாகி கொண்டிருக்கு. ஸோ அதனால சேலஞ்சஸ் இருக்கு. அது கரன்சியோடைய பிளே தான். அதாவது இப்போ நம்ம கரன்சியோட பங்களாதேஷ் கரன்சி இப்ப ஃபேவரபிளா இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பங்களாதேஷுக்கு போவேன். ஏன்னா அந்த இம்போர்ட் பண்றவங்களுக்கு அது ஒரு ஃபேவரபிளா இருக்கும். யுஎஸ் போன்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ற போது